Hey guys, welcome to my channel. HCL Tech ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆஃபர் லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகும். இது ரிலேட்டடான காமன் queriesக்கு தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளனேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. HCL Tech ஆன்போர்டிங் ரிலேட்டடான queriesலே அதிகமாக கேட்குற கொஷின் HCL அசஸ்மெண்ட் பற்றி. பாஸ் பண்ணால் ஆன்போர்ட் பண்ணுவாங்க, ஃபெயில் ஆனால் எலிமினேட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு. ஸோ இதுக்கு என்னென்னா, கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்டில் மினிமம் மார்க்ஸ் செக்யூர் பண்ணியாவது பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ணிட்டா கேண்டிடேட்டோட ப்ரொஃபைல் அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு மூவ் ஆகிடும், ஸ்டாக்னண்ட்டாக இருக்காது. இன்கேஸ் ஃபெயில் ஆகிட்டா சம்டைம்ஸ் அட்டம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படி இல்லைன்னா கோர்சஸ் அசைன் பண்ணி அந்த கோர்சஸ்க்கு தனியாக டெஸ்ட் எழுதுகிற மாதிரியும் இருக்குது. இந்த அட்டம்ஸ்க்கு எந்த அளவு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு அஃபிஷியலாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால பாஸ் பண்ணுறது பெட்டர். அண்ட் நெக்ஸ்ட் கேட்குற காமன் கொஷின், ஆஃபர் லெட்டர் எப்போ கிடைக்கும்? ஆஃபர் லெட்டர் ப்ராசஸிங்க்கு ஃபியூ டேஸ் ஆகலாம், இல்லை 2 வீக்ஸ்லேருந்து ஈவன் ஒரு 1 மந்த் கிட்ட கூட ஆகலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் சில பேருக்கு ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணுவாங்களா, கேரண்டி இருக்கான்னு அஷூரன்ஸ் பற்றி கொஷின்ஸ் இருக்கும். கேண்டிடேட் சைடு உள்ள டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பிஜிபி இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி ஃபர்ம் சைடு கொடுக்குற ஆஃபர் லெட்டர் மட்டும்தான் பெண்டிங்னா மோஸ்ட்லி டிலே பண்ணியாவது ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் காமன் கொஷின் என்னென்னா, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது ரிலேட்டடான கொஷின், இல்லை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுல மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டா அது ரிலேட்டடான கொஷின்ஸ். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும். ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா அதை ஹெச்ஆர் கிட்ட நோட்டிஃபை பண்ணி அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு கேட்கணும். அப்படி இல்லைன்னா காலேஜ் கிட்ட இருந்து கேட்டு வாங்கியாவது நம்ம சப்மிட் பண்ணிடணும். இதே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஹெச்ஆருக்கு நோட்டிஃபை பண்ணிடணும். அண்ட் நெக்ஸ்ட் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்டேட் வந்துருச்சு பட் அவங்களுக்கு இன்னும் அப்டேட் வரலன்னு கொஷின் கேட்பாங்க. உங்களோட ஜாயின் ஆனவங்களுக்கு அப்டேட் வந்துருச்சுன்னா உங்களுக்கும் கொஞ்சம் நாள்லையோ இல்லை கொஞ்சம் வாரத்துலையோ அடுத்த அப்டேட் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமும் அப்டேட் வரலன்னா ஹெச்ஆர் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய பேர் நெக்ஸ்ட் அப்டேட் எப்போ வரும்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வர்றதுக்கு ஃபியூ டேஸ் ஆகலாம் ஆர் ஈவன் மந்த்ஸ் கூட ஆகலாம். ஹெச்ஆர் காண்டாக்ட் பண்ணால் சம்டைம்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் சில ஜென்ரலான queries டெஸ்ட், ட்ரைனிங் அண்ட் HCL ஆன்போர்டிங் ரிலேட்டடாக. இதோட அடிஷ்னலாக கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் இன்ஸ்டாவில் DM பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.